ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். இன்னைக்கான நம்மளுடைய பயணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துமலை முருகன் கோயில். ஆமாங்க, உலகத்திலேயே மிக உயரமான முருகன், அதாவது கிட்டத்தட்ட 146 அடி. மலேசியாவை விட மிகப்பெரிய முருகன் நம்ம சேலத்துல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்ன தாட் வரும்னா, இங்க எப்படி வருது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தாட் வரும். உங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆத்தூர் பஸ்ல ஏறினீங்கன்னா வெறும் 30 ரூபா டிக்கெட். முத்துமலை முருகன் கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா நம்ம வாசல்கிட்டே, இந்த நேர் ரோடு வாசல்கிட்டே வந்து நிப்பாட்டுவாங்க பஸ். நீங்க அங்கிருந்து இறங்கி நேரா முருகனை நோக்கி வந்துகிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க ஓன் வெஹிக்கிள் வரீங்கன்னா கூகுள் மேப்ல வந்துட்டு லொகேஷன் போட்டு அடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு கரெக்டா பிளேஸுக்கு வந்து நீங்க ரீச் ஆயிடலாம். வாங்க, இந்த கோயில என்னென்ன சிறப்புகள் இருக்கு, அப்புறம் இந்த கோயில்ல இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட், குறிப்பா அந்த முருகனுடைய சிலை பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல போய் நம்மள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே நிமிஷம், நீங்க முருகர் பக்தரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, இது 600 ரூபா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, இது வந்து 2000 ரூபா, 1300. அழகழகா இருக்காங்க முருகன் இங்க. ஸோ முருகன் ஃபேன்ஸ் யாராவது வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோட முன்பகுதி, அதாவது ஃப்ரண்ட் கேட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேட் வழியாகவே உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். நம்ம வந்து எப்படி போகணும்னா, வலது புறத்தில் ஒரு 50 மீட்டர்ஸ் போய் மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்கு தேவையான பூஜை இல்லைனா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய கடையாக இருக்கட்டும், இல்லைனா தின்பண்டங்கள் கடையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து பைக்ல வந்தாலும் சரி, இல்ல கார்ல வந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம வந்து டூர் பஸ் பேசிட்டு வந்தாலும் சரி, இங்க வந்து பார்க் பண்றதுக்கான வசதிகளும் இருக்கு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்ள போக போறோம். கோயிலுக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய கடைகளை வந்து நம்மளால பார்க்க முடியும். பூஜை சாமான் கடையா இருக்கட்டும், வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா தின்பண்டங்கள் கடையா இருக்கட்டும், ஏகப்பட்ட கடைகள் உள்ளேயும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட ராஜகோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கட்டுமானம் பண்ணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 மாசத்துல இதை கட்டிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, இந்த கோயிலோட வரலாறு என்ன, இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முத்துமலை முருகனுக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மலேசியாவில் இருக்கிற முருகனை வந்து வடிவமைச்சவர் அப்படின்னு பார்த்தோம்னா தியாகராஜ ஸ்தபதி அப்படின்றவர் தான் வடிவமைக்கிறாரு. அவர் தான் நம்ம சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகனையும் அவர் தான் வடிவமைக்கிறாரு. கிட்டத்தட்ட 146 அடிக்கு வடிவமைக்கிறாரு. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 140 அடி. ஆனால் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 146 அடி. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, மலேசியால இருக்கக்கூடிய முருகன் வந்து பாத்தீங்கன்னா வலது கையில வேலும் இடது கை வந்து இடுப்புல வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்ம முத்துமலை முருகன் வந்து பாத்தீங்கன்னா வலது கையில வந்து பக்தர்கள் ஆசீர்வதிக்கிற மாதிரியும் இடது கையில தான் வேல் இருக்கிற மாதிரியும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்துல பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் இருக்கும்ல, லைக் அறுபடை வீடு, அந்த அறுபடை வீட்டுல இருக்கிற மண்ணை கலசத்துல வச்சு ஒரே சமயம் அந்த அறுபடை வீட்லயும் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்துதான் இங்க அந்த திருக்கோயிலை வடிவமைச்சதா வந்து சொல்றாங்க. சோ அது ஒரு இன்னொரு சிறப்பு. சுமார் 3 கோடி ரூபாய் செலவுல 146 அடி உயரத்துல வசீகரிக்கிற சிரிச்ச முகத்தோட வந்து இந்த முத்துமலை முருகன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த விஸ்வரூப முருகன் சிலைக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த லிஃப்ட்ல வந்து பக்தர்கள் வந்து மேலேறி முருகன் கையில இருக்கிற வேலுக்கு வந்து நம்மளால அபிஷேகம் செய்ய முடியும். இது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்டதுதான் இந்த முத்துமலை முருகன் கோவில். ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முருகரை பார்த்து அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போடலாம் வாங்க. பிரம்மாண்ட சிலைக்கு பக்கத்தில் நெருங்க தான் தெரிஞ்சுது அந்த சிலையோட கட்டவிரல் சைஸ் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோன்னா, இந்த பாகுபலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராணா ஒரு சிலை எழுப்புவார். ஆனால் அவரை விட அந்த பாகுபலி சிலை பின்னாடி எவ்வளோ பெருசாக இருக்கும். லைக் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உணர்வு பக்கத்தில் நெருங்க.
அவருடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா டோக்கன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம 10 ரூபா டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா அவருடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கலாம். ஓகே சரி அதான். பாதத்தை தொட்டுட்டோங்க. ஃபைனலி முருகனுடைய பாதத்தை தொட்டுட்டோம். இனிமே இந்த வருஷம் நம்ம தான் பாருங்க. ஐயோ, அவருடைய பாதத்தை வந்து தொட்டு வணங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா டோக்கனு, 10 ரூபா டோக்கனு. அவருடைய பாதத்தை நம்ம வந்து தொட்டு வணங்கிக்கலாம். இனிமே மனசார ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த வருஷம் நம்ம தான். அந்த பெரிய சிற்பம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மெயின் முருகர் இருக்காரு. ஸோ அவரை கும்புறதுக்கு இந்த வழியா தான் போய் ஆகணும். வாங்க போகலாம். இந்த கோயில் மூலவர் இருக்கக்கூடிய கோபுரத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே விசேஷமான கோபுரம். அதாவது வேறு எங்கேயும் காணப்படாத அளவுக்கான இந்த கோபுரத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது இந்த கோபுரத்தை வந்து வேல் வடிவில் வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரத்தை சுற்றியும் அறுபடை வீடில் இருக்கக்கூடிய முருகருடைய காட்சியும் அங்கே வந்து சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே விசேஷமான கோபுரம் இந்த மூலவர் இருக்கக்கூடிய கோபுரம். உண்மையிலுமே மூலவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசீகர தன்மையோட முருகன் வந்து உள்ளார வந்து அமர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கோயிலை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். மூலவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கக்கூடிய இந்த முருகன் கிட்ட தான் அந்த அர்ச்சனையாகட்டும் இல்லை அபிஷேகமாகட்டும் அவங்க வந்து பண்ணுவாங்க. கோயிலுக்குள்ளேயே நான் அம்மாவை சந்தித்தேன், பிரேமா அம்மான்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு நிறைய முருகர் பக்தர் போல் உருகி அவங்கள ஒரு விஷயமா சொன்னாங்க. ஸோ அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் முத்துமலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறாங்க. வாங்க கேட்போம். நான் முதல் முறையாக வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். முருகனை பார்த்தா எப்படியோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டோம். ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு. குழந்தை முகமாக இருந்துச்சு. பாதத்தை வந்து தொட்டு கும்பிடும் போது என்ன அறியாமல ரொம்ப அழுதுட்டேன். நான் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துருச்சு. அங்கிருந்து வரவே முடியல. என்னவோ ஒரு வைப்ரேஷன் அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னவோ பண்ணிச்சு, அவ்வளோதான் தெரியும். நீங்களும் வாங்க, வந்து கும்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. முருகன் என்னவோ குழந்தை நம்மள அறியாமலே நம்ம அங்க மெய் மறந்து போயிடும். அந்த மாதிரி இருந்தாரு முருகன். நீங்களும் வாங்க, கும்பிடுங்க, கண்டிப்பா வாங்க. இப்போ அந்த முருகன் கிட்ட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குல்ல பெருசாக. ஸோ அதுக்கிட்ட நம்ம வந்து போகணும்னா 250 ருபீஸு. அந்த 250 ருபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே முன்னாடி ஒரு சென்டர் இருக்குது இல்லை, அங்கே போய் நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வாங்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலசமும் ஒரு பூஜைக்கு உட்கார வைப்பாங்க. அந்த பூஜையில் போய் ஒரு கலசம் கொடுத்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த பூஜை நடக்கும். அப்புறமா அந்த கலசத்தை எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட் வழியாக மேலே கூட்டிகிட்டு போய் அந்த வேலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி தெரியும். ஸோ அந்த கலசத்தில் வந்து அங்கே தண்ணீர் ஊற்ற சொல்லுவாங்க. அது அப்படியே நேராக வேல் வழியாக கீழே வந்து மூலவருக்கு வந்து அபிஷேகமாக அப்படியே வந்து வடியும். ஸோ 250 ரூபா டோக்கன் எடுத்தோம்னா அங்கே போய் அவரை பார்த்துட்டு வரலாம். மற்றபடி அது நார்மலாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோடு கிடையாது. ரொம்ப அமைதியாக இருக்குது கோயில். ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வேண்டிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவேறிடுச்சு. ஸோ அதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். என்னோட பர்சனலாக நான் இன்னொரு இப்போ வேண்டுதலுக்கு வந்திருக்கேன். டெஃபினட்டாக நிறைவேறிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அது என்ன வேண்டுனேன், அது எப்படி நிறைவேறிச்சுங்கிறது நான் வந்து ஆதாரத்தோடு பதிவிடுறேன். உண்மையிலுமே ஒரு சக்தி வாய்ந்த கோயில். மனசார நீங்களும் வந்து இங்கே வேண்டுனீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க, ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. ஒரு சூப்பரான இடம். உண்மையிலுமே பழனி ஒரு திருச்செந்தூர் போனால் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், அந்த மாதிரி தான் இந்த கோயிலுமே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது, கடைங்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைனலி வீடியோவோட எண்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம முத்துமலை முருகன் கோயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், எப்படி இருக்குது, என்னென்ன விசேஷங்கள்னு சொல்லிட்டு. அதே போல் உங்களுக்கு முருகருடைய அறுபடை வீடுகளில் எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from உள்ளூர் பயணம். டாடா, பை.